வணக்கம். இன்றைக்கி கீரை வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடலைப்பருப்பை ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை ஜாரில் கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. அதுலேருந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடலைப்பருப்போட சோம்பு, உப்பு சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கிட்டு உங்களுக்கு எந்த கீரை வேணுமோ அந்த கீரையை நல்லா அலசி நறுக்கி இதை மாதிரி சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை இதோட சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கி அலசி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை நல்லா அலசி நறுக்கி இதை மாதிரி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப அலசி நல்லா இதை மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எல்லாமே நல்லா சேர்ந்து பிசைஞ்சுக்கோங்க. இதை மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சாச்சு பாருங்க, எல்லாம் நல்லா கலந்துடுச்சு. இப்போது வடை மாதிரி தட்டிக்கோங்க. நல்லா பிசைஞ்சது இந்த மாதிரி வடை மாதிரி எல்லாமே தட்டி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் கொதிக்க வச்சு தட்டி வச்சுருக்க வடையெல்லாம் எண்ணெயில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி எடுத்திங்கன்னா சுட சுட கீரை வடை ரெடி ஆகிடும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக வடையும் டீயும் பரிமாறலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.